ஹே கைஸ், என்னுடைய வாழ்நாள்ல இவ்வளவு பெரிய ஒரு நிலநடுக்கத்தை எப்பா பார்த்ததே கிடையாதுங்க. நானு ஆக்சுவலா இந்த ரஷ்யாவில் இருக்கக்கூடிய காம்சாக்கா பெனின்சுலா அப்படிங்கிற ஒரு கோஸ்டல் ஏரியா இருக்கு. அந்த கோஸ்டல் ஏரியால பூமிக்கு அடியில ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவுல வந்து 8.8 மேக்னிடியூட் அளவுக்கு எர்த்குயிக் என்பது ஏற்பட்டிருக்கு. அந்த நிலநடுக்கத்தால அந்த இடத்துல வந்து ஒரு அசாதாரண சூழல் என்பது ஏற்பட்டிருக்கு. ஏன்னா உள்ள சுனாமி அலைகள் என்பது எழுந்திருக்கு இந்த காம்சாக்கா அப்படிங்கிற பகுதியில. ஸோ அங்க இருக்கக்கூடிய பில்டிங்ஸ்ல மக்கள் வந்து தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. ஸோ இதன் தாக்கத்தின் காரணமாக இந்த ஜப்பான், அமெரிக்கால இருக்கக்கூடிய ஹவாய் அப்படின்ட்டு பல இடங்கள்ல இந்த சுனாமி எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்குங்க. ஸோ ஜப்பான்ல ஒரு சில சிறிய ரக சுனாமி அலைகள் என்பது எழுந்திருக்கு. அந்த இடத்துல வந்து ஒரு சிலர் வந்து வீடியோ காட்சிகள் என்பது எடுத்திருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து இந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஹவாய் அந்த கோஸ்டல் ஏரியா பகுதியில் இருக்கக்கூடிய கடற்கரையில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் இந்த சுனாமி எச்சரிக்கை விட்டு அங்க இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ் வந்து அப்புறப்படுத்திருக்காங்க, அதாவது வெளியேற்றிருக்காங்க அந்த கடற்கரையை விட்டுட்டு. ஸோ இன்னொரு பக்கம் வந்து அந்த கமாச்சக்கா அப்படிங்கிற பகுதி இருக்கு பார்த்தீங்களா, ரஷ்யா. ஸோ அந்த திமிங்கலங்கள் வந்து கரை ஒதுங்கி இருக்குங்க. ஸோ அதெல்லாம் திருப்பி இப்போ கடலுக்குள்ள வந்து அனுப்பக்கூடிய வேலையை வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த நபர்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளவு பெரிய ஒரு இம்பாக்ட் வந்து ஏற்பட்டிருக்கு ஒரு எர்த்குயிக்கால. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு போயிடுங்க.